ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நந்தினி கிருஷ்ணன். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹிமாவத் கோபால் சுவாமி டெம்பிளுக்கு தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப் ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சராகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்மியமாக ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போனது ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாக வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கோவிலோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஒரு லாங் ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா மைசூருக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மைசூர் பார்த்திங்க அப்படின்னா மைசூர் காட்டு பாதை வழியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த வனப்பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக வந்து இருந்துச்சு. அங்கங்கே வந்து பைக்கெல்லாம் நிறுத்திட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக வந்து போயிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து பனி மூட்டமாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப சுல்லுன்னு வெயில் அடிச்சுது. கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைசூர் காட்டு பகுதி அப்படின்னாவே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கும் அதே மாதிரி ட்ரிப் போகிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி போகக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த மைசூர் காடு வனப்பகுதி. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து நல்லா கிளைமேட் சூப்பராக வந்து இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ட்ரிப் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். இந்த கோபால சுவாமி ஹில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் வந்து இருக்குது. அதுவும் சாம்ராஜ் மாவட்டத்தில் குண்டுல்பேட் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து இருக்குது. குண்டுல்பேட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான மலை, அங்கே தான் வந்து இந்த கோவில் வந்து இருக்குங்க. ஹிமாவத் அப்படின்னா வந்துட்டு ஒரு அடர்ந்த பனியில் சூழப்பட்ட ஒரு மலை தான் வந்து ஹிமாவத்னு பேர். இந்த கோவில் வந்து 1450 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிப்பூர் தேசிய பூங்கா வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மைசூர் போயிடுங்க. மைசூர்லேருந்து குண்டுல்பேட்டுக்கு வந்து பஸ் ஏறி போங்க. அங்கே குண்டுல்பேட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து மலைக்கு கீழே வந்து கவர்மெண்ட் வந்து மேலே போகிறதுக்கு வந்து மலைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு பஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பஸ் வந்து மாறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த மலை இருக்குது. இதே வந்து பெங்களூர்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா 220 கிலோமீட்டர் வந்து ஆகும். ஸோ எப்படி போகிறது அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டியில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி நம்ம கண்டிப்பாக வந்து வண்டியை வந்து கீழேயே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து போகிறதுக்கு கவர்மெண்ட் வந்து பஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து குளம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக முடிஞ்சுது. நிறைய பக்கம் வந்து தண்ணியெல்லாம் தேங்கி நின்று ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதேமாரி இந்த பகுதிக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மழைக்காலம் அப்படி இல்லாட்டி வந்து ஒரு குளிர்காலம் அந்த டைமில் போனீங்க அப்படின்னா இனிமேல் வேறு லெவலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பார்க்குற இடமே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பனியில் சூழப்பட்டு ஒரு நம்ம ஃபாரின் லொக்கேஷன்லேருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா. இந்த ஏரியாலலாம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து வனவிலங்குகள் வந்து நம்ம பார்க்க முடியும். யானைகள், சிங்கம், சிறுத்தை எல்லாமே இந்த வனப்பகுதியில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக தான் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இதெல்லாம் இந்த வழியாக போகும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து குரங்குகள் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி யானைகள் அதெல்லாமே வந்து மயில் இதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. போகிற வழி எல்லாமே வந்து நிறைய விலங்குகள் வந்து காட்டுக்குள்ளே வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மலை வந்து பாருங்கள், அங்கே மேலே இருக்கிற கோவிலுக்கு தான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீழேயே வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பஸ்ஸுக்கு வந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். அப் அண்ட் டவுனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 ருபீஸ் வாங்குகிறாங்க. நம்ம வந்து மேலே போகலாம். கீழேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா செக் பண்ணிட்டு தான் வந்து அனுப்புவாங்க. நம்ம வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த பகுதியை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து கீழே வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வந்து மேலே அனுப்புகிறாங்க. ஒரு வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் பொருள், அதே மாதிரி சிகரெட்டோ ஒரு குடிச்சிட்டு போகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து மேலேயே வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கே எந்த ஒரு தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே வந்து இங்கே இல்லை. அதோட இதே வந்து இயற்கையை வந்து நல்லாவே வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுது. இந்த பகுதி வந்து ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதி அப்படிங்கிறங்காட்டி அடிக்கடி வந்து இந்த சிங்கம், புலி, அதுக்கப்புறமா யானைகள் வந்து நடமாட்டம் வந்து அடிக்கடி வந்து கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கும். புலிகள் வந்து அடிக்கடி பார்க்குறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு மேலே போகிறதுக்கு. இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து 1450 மீட்டர் உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மலை வந்து ஆண்டு முழுவதுமே வந்து மூடு பனியால் வந்து சூழப்பட்டிருக்கும். இதனால் வந்துட்டு இந்த காரணத்தினால தான் ஹிமாவத் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. அதே மாதிரி பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா பந்திப்பூர் தேசிய பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து யானைகள் வந்து இங்கே அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு இடம்தான் வந்து இந்த மலைப்பகுதி. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இருந்தாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்குள்ளே வந்து எந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே கோவிலுக்குள்ளார வந்து ஃபோனை எடுத்துகிட்டே போகலை, கீழே வந்து வச்சுட்டு போயிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெளியே மட்டும் வியூஸ் மட்டும் எடுத்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து கோவில் பார்த்திங்க அப்படின்னா மூலவராக வந்து கிருஷ்ணர் வந்து இருக்கார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து 1315ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த கோவில். இதோட கட்டிடக்கலைவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில் தான் இந்த கோவில். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா வியூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா பந்திப்பூர் தேசிய பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தேசிய பூங்காவில் வந்து வனவிலங்குகள் எல்லாமே வந்து நடமாட்டம் நம்ம கண்கூடாக வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா யானைகள், சிங்கம், சிறுத்தை எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அந்த பூங்காவில் வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அடிக்கடி வந்து விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம வந்துட்டு எந்த பயம் இல்லாமல் இந்த பூங்காவை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வந்து எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அடிக்கடி வந்து இந்த ட்ரிப்ஸு எல்லாமே வந்து வந்துட்டு போகிறாங்க. அதனால் இடையூறு இல்லாமல் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டே இருப்பாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம். ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. இப்போ வந்து கிளைமேட் வந்து வெயிலாக வந்து இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கூலிங் டைமில் வந்திருந்தோம்னா இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக வந்து பனியாக வந்து சூழ்ந்திருக்கும். இந்த கோவில் சுற்றியுமே வந்து பனியாக வந்து இருக்கும். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 8:30 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணி ஈவினிங் வந்து 4 மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து போகலாம். எல்லாமே பிடிச்சிட்டு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆகிடுச்சு. நைட் டைம் ட்ராவல் பார்த்திங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.